Hi friends, welcome back to Susila's Kitchen. இன்னைக்கு வந்து இந்த vlogல என்ன பார்க்க போறோம் அப்படினா மார்னிங்கே நாங்க வந்து ரொம்ப ஹெவியா வெண்பொங்கல் சாம்பார் சாப்பிட்டுட்டோம். சோ லஞ்ச் வந்து நான் வந்து சிம்பிளா ரசம் சாதம் and ப்ரோக்கோலி பொரியல் தான் செய்ய போறேன். என்னோட வெஜிடபிள் கட்டர் வந்து 2 months முன்னாடியே வந்து போயிருச்சு. இப்போ வந்து புதுசா ஒரு ஸ்டீல் வெஜிடபிள் கட்டர் வாங்கியிருக்கேன். ஸோ இதுதான் அந்த ஸ்டீல் வெஜிடபிள் கட்டர். நான் 895க்கு வாங்கினேன். இங்கே கோயம்புத்தூர் ஸ்டீல் ஹவுஸில் தான் வாங்கினேன். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. ஸோ ப்ரோக்கோலி பொரியல் தான் செய்ய போனேன். இப்போ நான் ப்ரோக்கோலி அதை வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி பாயில் வாட்டரில் வந்து ஒரு 2 minutes வைப்பேன். அப்போ தான் வந்து பூச்சி ஏதாவது இருந்துச்சுன்னா போகும். எப்படி காலிஃப்ளவர் பொரியல் செய்கிறேனோ அதே மாதிரி தான் ப்ரோக்கோலி பொரியலும் செய்வேன் நான். பட் டேஸ்ட் வந்து நல்லா ஆசமாக இருக்கும். நானும் என்னோடய ஹஸ்பண்டும் மட்டை ரைஸ் தான் சாப்பிட்டுட்ருக்கோம் கொஞ்ச நாளாக. கொஞ்சம் டயட்டில் இருக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்கு வந்து மட்டை ரைஸ் வந்து குக் ஆகிட்டுருக்கு, எனக்கும் அவருக்கும். அண்ட் சன்னுக்கு வந்து ஒயிட் ரைஸ் தான். என்னுடைய சன் நேம் வந்து கிறிஷ்யூ, அவனுக்கு வந்து ஒயிட் ரைஸ் தான். இன்றைக்கி வந்து சாட்டர்டே. என்னுடைய ஹஸ்பண்டுக்கு எப்பவுமே சாட்டர்டே லீவ் தான் இருக்கும். என்னுடைய சன்னுக்கு ஃபுல் டே ஸ்கூல் இருக்குது. பட் ஸ்டில் எக்ஸாமுக்காக படிக்கணும். 10th படிச்சுட்ருக்காங்க. இன்னொரு 2 weeksல அவங்களுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதனால் டெய்லியும் ஸ்கூல் போயிட்டு இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து வீட்டிலேருந்தே எக்ஸாம் படிக்கலாம். இப்போ 4th டிவிஷன் எக்ஸாம் வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ மண்டே வந்து ஒரு எக்ஸாம் இருக்குது. ஸோ சாட்டர்டே இன்றைக்கி லீவ் போட்டுட்டான். ஸோ அதனால் வீட்டிலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கான் எக்ஸாமுக்காக. இந்த ப்ரோக்கோலி ஸ்டெம் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். முன்னாடிலாம் த்ரோ பண்ணிடுவேன். இப்போ வந்து சரி இதை தூக்கி போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து குட்டி குட்டியாக வந்து சாப் பண்ணி சூப் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு இன்றைக்கி. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ ட்ரை பண்ணுறேன். இது பார்க்கலாம் எங்களுக்கும் எப்படி டேஸ்ட் இருக்குன்னு தெரியாது. பட் இதை வந்து நம்ம பொரியல்லையுமே நம்ம ஆட் பண்ணலாம் அப்படின்னு தான் டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. பட் எங்களுக்கு பொரியலில் போகிறதுக்கு ஃபஸ்ட் டைம் போகிறதுக்கு கொஞ்சம் யோசிச்சுட்ருக்கோம். அதனால் இதை வந்து சூப் பண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப் பண்ணி குடிச்சிட்டு உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். 2 நாள் முன்னாடி பப்பாயா வாங்கிட்டு வந்தோம். பப்பாயா சாப்பிட்டா வந்து ரொம்ப நல்லது, ஸ்கின்னுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். இன்றைக்கி தான் அதை வந்து கட் பண்ணோம். இது எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கட் பண்ணது. ப்ரோக்கோலி எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போது அதுக்காக தண்ணி பாயில் பண்ண வச்சுருக்கேன் நான். இப்போ நான் ப்ரோக்கோலி போட போகிறேன். போட்டேன் ப்ரோக்கோலி இப்போ ஃபுல்லாகவே போட்டேன். எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து பப்பாயை கட் பண்ணி வச்சுருக்கோம் நாங்கள். பப்பாயா வந்து ரொம்ப ஸ்வீட்டாகவும் இல்லாமல் நார்மல் ஸ்வீட்டாக இருக்குது. சுகர் பேஷண்ட் கூட சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது, நல்லாயிருக்கு. நான் ரசப்பொடியெல்லாம் வெளியில் வாங்க மாட்டேங்க. நாங்கள் வீட்டில் செஞ்ச ரசப்பொடி தான் இது. மீன்வயல் ரசம் செஞ்சுட்டேன். ப்ரோக்கோலி ஆகிட்டுருக்கு. நல்லா ஃபில்டர் பண்ணிட்டேன். ஃபில்டர் பண்ணிவிட்டு எப்பயும் போல் காலிஃப்ளவர் பொரியல் எப்படி செய்வோமோ அதே மாதிரி வெங்காயம் தக்காளி எல்லாம் நறுக்கி போட்டு, இது நிறைய இருக்கிறதுனால வந்து ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. 3 ப்ரோக்கோலி ஒரு இது வந்து 1.5 kg அப்படி இருக்கும் ப்ரோக்கோலி. இன்றைக்கி நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிட்லாம். லீவ் அன்றைக்கி தான் வந்து வெஜிடபிள்ஸ் நிறையா சாப்பிட முடியும் அப்படின்றனால ஃபுல்லாகவே வந்து செஞ்சுட்டேன். ப்ரோக்கோலி ஃபுல்லாக செஞ்சுட்டேன். நான் லஞ்ச் குக் பண்ணிகிட்டே இருக்கப்போ ஒரு கால் வந்துச்சு. எங்களுடைய நெய்பருடைய சன் வந்து சைக்கிளில், ஸ்கூல் படிக்கிற குழந்தை தான், சைக்கிளில் போய் ஆக்சிடெண்ட் ஆகி போன் ஆர்மில் இருக்க இந்த போன் வந்து ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ப்ரே பண்ண சொல்லி மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. ஸோ குழந்தைங்கள்லாம் வந்து தனியாக அனுப்புகிறோம் அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போக சொல்லுங்க. இப்போ தான் நான் வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு இப்போ தான் நான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஜஸ்ட் ஒரு 5 minutes போதும். ரொம்ப குக் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி கொலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இதை நான் மார்னிங் செஞ்ச முள்ளங்கி சாம்பார். மட்டை ரைஸ் வடிச்சிட்டேன் நான். ஷிவுக்காக ஒயிட் ரைஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ இது நல்லாவே குக் ஆகிடுச்சு. ரொம்பவும் குக் ஆனால் நல்லா இருக்காது. ப்ரோக்கோலி குக் பண்ணவங்களுக்கு இது வந்து நல்லா தெரியும். சால்ட்டு, காரம் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. லஞ்ச் ஃபுல்லாகவே ரெடியாக இருக்குது. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். இன்னொரு லாங் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ till then bye. Keep supporting us. Subscribe our channel.